பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் டாப் 21 திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் 12/12/2024. ஹாப்பி பர்த்டே தலைவா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் டாப் 10 படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். டாப் 20 முதல் திரைப்படமாக 16 வயது நிலை. இந்த திரைப்படம் 1977ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. வில்லனா நடிச்சிருந்தார். மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. சில்வர் ஜூப்ளிங் கொண்டாடிய சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். இரண்டாவது திரைப்படமாக பொல்லாதவன். இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கலக்குன்னு கலக்கியது. திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூல், பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு வசூல் அள்ளி கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் பொல்லாதவன் 175 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பில்லா. இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் 175 நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லே அதிக வசூல் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். அன்றைய காலகட்டத்தில் மிக சிறந்த பில்லா. அடுத்த திரைப்படமாக முரட்டுக்காலை. இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரதி போன்ற பலர் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டில் இருந்தாலும் இந்த திரைப்படம் 80 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வசூல் அள்ளி கொடுத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ஸ்டைலு, ஒரு தோரணையெல்லாம் முரட்டு காலையில் மிக பிரமாதமாக காலை அடக்குற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். 175 நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமான தங்கமகன். இந்த திரைப்படம் 1983ஆம் ஆண்டு ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பூர்ணிமா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த தங்கமகன் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன். அடுத்த திரைப்படமாக ராஜா சின்ன ரோஜா. இந்த திரைப்படம் 1989ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம் இருந்தாலும் சூப்பர் ஒரு ஹிட்டு, பிளாக் பாஸ்டர். 175 நாள் ஓடி மிக சிறந்த திரைப்படங்களில் ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை. இந்த திரைப்படம் 1989ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமலா மற்றும் சிரஞ்சீவி சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 185 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக மாப்பிள்ளை திரைப்படம் அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்கச்சு, பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. 180 நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு திரைப்படம் மாப்பிள்ளை. அடுத்த திரைப்படமாக தர்மதுரை. 1991ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சோகம், ஒரு ஃபைட்டு எல்லாமே இருக்கும். கலக்கல் காமெடி மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் தர்மதுரை மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்கி 180 நாள் கடந்து ஓடி திரையரங்குகளை ஒரு வசூலை கொடுத்து மதுரை திரையரங்கில் மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தர்மதுரை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஒரு தோரணையாக ஒரு கலக்கலாக நடித்திருக்கும் தர்மதுரை மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் தர்மதுரை திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக படிக்காதவன். இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அண்ணன் தம்பி சென்டிமெண்டில் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிச்சு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. 200 நாள் கடந்து ஓடி ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மன்னன். இந்த திரைப்படம் 1982ஆம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், குஷ்பு மற்றும் விஜயகாந்தி போன்ற பலர் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. மன்னன் என்ற பெயருக்கு ஏற்றது போல் இந்த திரைப்படமும் மன்னனாக அமைந்தது. 180 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை. 1982ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சரத் பாபு மற்றும் குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிச்சு மிக சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாம் பால்காரன் என்ற ஒரு பாடல் ஒரு பால்காரங்க மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடி ஒரு வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா. இந்த திரைப்படம்
1989ஆம் ஆண்டு சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நதியா, ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு கலக்கலான காமெடி ஃபைட் கொண்ட மிக சிறந்த ஒரு திரைப்படமாக ராஜாத்தி ராஜா 175 நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பணக்காரன் 1990ஆம் ஆண்டு வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கவிதமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் சரண் ராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு 180 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது. ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. பணக்காரன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு கேர் ஸ்டைலும் மற்ற ஒரு ஸ்டைலும் ஒரு நடையும் ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக படையப்பா 1999ஆம் ஆண்டு கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற படையப்பா என்ற ஒரு பேர் பட்டி தொட்டி எல்லாம் கலக்குச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாள் திரையரங்கில் ஓடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வசூல் சக்கரவர்த்தியாக படையப்பா படம் திரையரங்கிலும் சரி ரசிகர் மத்தியிலும் வசூலை அள்ளி குமித்தது. 1999 மிக சிறந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் அதிகமாக வசூல் கொடுத்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தை சொல்லுவாங்க. மிக சூப்பர் குட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக எஜமான். இந்த திரைப்படம் 1993ஆம் ஆண்டு உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 175 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அடுத்த திரைப்படமாக பாஷா 1995ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நக்மா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை போல எந்த திரைப்படமும் அமைந்தது கிடையாது. பாஷா திரைப்படத்தில் ரஜினி திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படங்களை பாஷா. இன்றும் இந்த திரைப்படம் அளவுக்கு எந்த திரைப்படமும் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 400 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸிலே ஒரு சரித்திர நாயகனாக படுத்த பாஷா திரைப்படம் ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக கபாலி. இந்த திரைப்படம் 2016ஆம் ஆண்டு ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்தது. ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்குச்சு. இந்த திரைப்படம் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. அது 2016-15 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2000க்கு பிறவே இந்த திரைப்படங்களிலே 175 நாள் ஓடுனதா சரித்திரம் கிடையாது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 275 நாள் ஓடி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் கிட்ட ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த கபாலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர். அடுத்த திரைப்படமாக சந்திரமுகி. இந்த திரைப்படத்தில் வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. ரஜினிகாந்த், பிரபு மற்றும் நயன்தாரா போன்ற ஜோதிகா பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 800 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைத்த ஒரு திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 2 வருடங்களுக்கு மேலே ஓடிய மிக சிறந்த திரைப்படங்களே சந்திரமுகி திரைப்படம் தான். மிக அற்புதமாக ஒரு பிளாக் பாஸ்டர் கொண்டாடிய கோல்டன் ஜூப்ளி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மனிதன் 1987ஆம் ஆண்டு எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கலந்துச்சு. ரகுவரன் வில்லத்தனம் பயங்கரமாக இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மிக சிறந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் அமைந்தது. ஒரு வெற்றி திரைப்படமாக கோல்டன் ஜூப்ளி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தளபதி. இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மம்முட்டி, சோபா மற்றும் பானுப்பிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படம். 175 நாள் ஓடி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கின ஒரு சிறந்த திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களே டாப் 20 படங்கள் மேலே நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச டாப் 10 படங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை இது பண்ணுங்க. பொதுவாக இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு ஸ்டெப் பையாக தான் எடுத்துருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டெப்பாக நீங்கள் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார்